உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வச்சு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அது கூட நான் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட இந்த மாதிரி லேசாக வதக்கிக்கோங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்குங்க. இந்த மாதிரி வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும், இந்த கலர் வந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம ஒரு 8 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து இது கூட வதக்குங்க. சிம்மிலேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இந்த லேசாக வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதக்குனதும் ஒரு 4 பூண்டு பல் போட்டிருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு லேசாக வதக்கிட்டு இப்போ ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட இதையும் நல்லா லேசாக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு லேசாக வதக்கிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி நான் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் கூட போட்டால் இந்த சட்னிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால தான் நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். இதையும் நல்லா எல்லாத்துக்கூடையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் ஒரே அளவுக்கு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் தெரியும். அதுக்கோசரம் நல்லா வதக்கி சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இதில் ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இது போட்டால் நல்ல வாசமாக இருக்கும் சட்னிக்கு. இதையும் கொஞ்சம் இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதை எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இது கூட நம்ம கொஞ்சம் புளி, அது கூட உப்பு சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் சேர்த்தா போதும், ஏன்னா 2 தக்காளி நான் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துப்போம். இப்போ இதில் கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் அந்த குருணை பதத்துக்கு அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இல்லைன்னா வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம தாளித்து போட்டுப்போம். ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. சட்னிக்கு பொதுவாக தாளித்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அந்த வாசத்தோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 2 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி தோசையோடு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.